ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ சிலபஸில் உள்ள அழகு 3ல் எழுதும் திறனில் ஒளிமரபுக்குரிய பிஒய்க்கு மட்டும் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒளிமரபில் கேட்டிருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு கீழே வந்துட்டு நான் வந்து மரபு தொடரில் உள்ள எல்லா டாப்பிக்கும் ஒரே வீடியோவில் போட்டிருப்பேன். ஒளிமரபு, வினைமரபு, தொகை மரபு, இளமை பெயர்கள் எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டிருப்பேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. இப்போ வந்து ஒளிமரபுக்கான பிஒய்க்கு மட்டும் பார்க்கலாம். கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேண்டும் அப்படின்றது இது யார் சொன்னா அப்படின்னா பாரதியார் சொல்லியிருப்பாரு. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது என்ன வலு அமைதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வலுனா என்ன, வளானா என்ன, வலு அமைதினா என்னன்னு சொல்லிட்டு அது தனி வீடியோவில் இருக்குது. அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தா மட்டும்தான் ஃபஸ்ட்டு மரபு மொழி அப்படின்ற மரபு தமிழ் அப்படின்ற டாபிக் ஃபுல்லாக கவர் ஆகணும். அந்த டாபிக் கவர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மரபு தொடருக்குள்ளே வரணும். மரபு தமிழ் அப்படின்னா என்னென்னு அந்த டாபிக் ஃபுல்லாக வந்து இலக்கணம் தான். 3 டாபிக் தான். வலுனா என்ன, வலு அமைது, அப்புறம் வினா விடை டாபிக். இதை வந்து முடித்தோன்னா அப்படின்னா அடுத்து திணைப்பால் என்னிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த டாபிக் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சிலபஸ் படி மரபு தொடர்ன்னு சொல்லிட்டு அந்த 5 டாபிக் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பிஓக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அது 3மே அந்த ரெண்டு வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கத்தும் குயிலோசை. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், குயில்னா கூவும், ஆனால் இங்கே என்னடா கத்துன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்ற. அப்போ இது வந்து ஒரு பிழை தான். ஆனால் இதை வந்துட்டு பாரதியார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த பாட்டை வந்து கரெக்டாக இதே மாதிரி தான் பாடுறோம், கத்தும் குயிலோசை அப்படின்னு தான் பாடுறோம். அப்போ இது வந்து ஒரு கவிஞர் வந்து தப்பாக தான் இருக்குது, பட் அவர் கூடி இருக்கிறதுனால நம்ம வந்து கரெக்டுன்னு சொல்லி படிக்கிறோமா. அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா வலு அமைதி. ஒன்று தப்புன்னு தெரியும், ஆனால் அதை நம்ம கரெக்டுன்னு சொல்லி ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் வலு அமைதின்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்துட்டு கத்தும் குயிலோசை அப்படின்றது இது என்ன மரபு, இது என்ன அப்படி என்ன வலு அப்படின்னா மரபு வலு. இப்போ குயில் வந்து கூவும், அப்போ ஒளி மரபை பற்றி சொல்லுது. அப்போ இது வந்து மரபு வலு அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து வலுவற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெற்றிலை தோப்புக்கு சென்று வெற்றிலை பறித்து வா அப்படின்றாங்க. வெற்றிலை தோப்பு கிடையாது, வெற்றிலைனா தோட்டம், அப்போ அது தப்பு. இலைனா பறி கரெக்டு தான். வலுவற்ற அப்படின்னா வலுனா பிழைன்னு அர்த்தம். வலுவில்லா, வளானா பிழை இல்லாதன்னு அர்த்தம். அப்போ வலுவற்றதுன்னா பிழை இல்லாதது. ஆந்தை கத்தியது, ஆந்தை வந்துட்டு கத்தாது, ஆந்தை வந்து என்ன செய்யும், அகவும், அப்போ அது தப்பு. வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கின்றன அப்படின்னு இருக்கு. வயலில் ஆட்டுக்குட்டி மேய்கின்றன, ஆடுனா குட்டி தான் கரெக்டு. அடுத்து பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரங்கள்னு இருக்கு, அப்போ அங்கே என்ன ஒரு வீழ்ந்தன வரும், அப்போ அது வந்து என்ன செய்யுது, தப்பு. இது வந்து ஒருமை பன்மையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து குயில் கூவியது அப்படின்னு இருக்கு. இது வந்து குயில்கள் கூவியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்பது என்ன திணை வலு அப்படின்னு, இது என்ன வலுன்னு கொடுத்துருக்காங்க. குயில்கள் அப்படின்னா இது வந்து பன்மையில் இருக்குது, அப்போ குயில்கள் கூவியன தான் வரும். இங்கே கூவியது கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அப்படின்னா நான் என் வலு, வலுனா பிழைன்னு அர்த்தம், வளானா பிழை இல்லைன்னு அர்த்தம். இது என்ன வலுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என் வலு. என்ன அப்படின்னா நிறையா இருக்குது, பன்மை ஒருமை பன்மையில் வரும். நிறையா இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கூவியன வரும், அப்போ இது வந்து என் வலு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒளிமரபு, அதாவது கூகைனா குளரும், குயில்னா கூவும். ஆப்ஷனில் போகலாம். கூகைனா குளரும் கரெக்டு. குயில் கூவுறது என்னன்னா குயில்னா கூவும், ஆந்தைனா அகவும், புறானா குணுங்கும். அடுத்து மரபு வழி, மரபு பிள்ளையில ஒளிமரபு சொல்லியிருக்காங்க. குணுங்கிறது என்ன அப்படின்னா புறா. குயில்னா கூவும், மயில் என்ன செய்யும், மயில்னா அகவும், ஆந்தைனா அலரும், மயில்னா அகவும், கூகைனா குளரும், புறானா குணுகும், அகவும்னா மயில், குயில்னா கூவும், புறானா குணுகும், கிளினா பேசும் அல்லது கொஞ்சும், ஆந்தைனா அலரும். ஆப்ஷனில் போகலாம். குயில் வந்து கூவும், கிளி வந்து பேசும், மயில் வந்து அகவும், ஆந்தை வந்து அலரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மரபு பிழையை நீக்கி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. மரத்தில் குயில் கரைந்து கொண்டிருந்தது தப்பு, மரத்தில் குயில் அலறி கொண்டிருந்தது தப்பு, மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது, அப்போ இதுதான் கரெக்டு. மரத்தில் குயில் கத்தி கொண்டிருந்தது தப்பு. மரபு பிழை அற்ற தொடரை கண்டறிய. சேவல் வந்து கூவும் கரெக்டு. புறா என்ன செய்யும், கொக்கரிக்குமா, கிடையாது. கோழி தான் கொக்கரிக்கும், புறா வந்து குணுங்கும்.
கோழி வந்து கரையும் கிடையாது, காகம் தான் கரையும். கோழி என்ன செய்யும்? கொக்கரிக்கும். கோழி வந்து சத்தம் போடும் கிடையாது, அப்போ அது வந்து தப்பு. மரபு பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. அப்போ புறா வந்து குணுகும் கரெக்ட், மயில் வந்து அகவும் கத்தும் கொடுத்துருக்காங்க தப்பு, குயில் வந்து கூவும், கிளி வந்து பேசும். கீழ்காணும் தொடர்புகளை மரபு பிழை இல்லாத தொடரை எடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. காகை கரையும் கரெக்டு, ஆனால் மயில் என்ன பண்ணும்? ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க? மரபு மயில் ஆடவும் செய்யும், ஆனால் அது வந்து ஒளிமரபு படி கொடுத்துருக்காங்க, அப்போ அது வந்து தப்பு. மயில் வந்து அகவும், காகம் வந்து கூவும் கொடுத்துருக்காங்க, அப்போ அது வந்து தப்பு. இங்கே காகம் வந்து கரையும் கரெக்டு, மயில் வந்து அகவும், டி ஆப்ஷன் கரெக்டு. இங்கே காகம் பாடும் கொடுத்துருக்காங்க, தப்பு. கத்தும் குயிலோசு சொற்று வந்து இது பார்த்தது தான் மரபு வலுவமைதி. சேவல் வந்து கூவும் கரெக்டு. மரபு பிழையுள்ள தொடரை கண்டுபிடிக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆணிரை கவர்ந்தனர். ஆணிரை வந்து கவரதான் செய்வாங்க. ஆணிரை அப்படின்றது நிறைய ஆடு இருக்கிற இடம், அந்த இடத்த வந்து கவர்றது மீன்ஸ் களவான்றது. ஆணிரையை கவர்தல் கரெக்டு. புறா வந்து குணுங்கியது கரெக்டு. சேவல் வந்து கூவும் கரெக்டு. குயில் கூவும், சேவல் என்ன செய்யும்? கூவும். கூகை வந்து என்ன செய்யும்? கூகை வந்து அலறியதுன்னு கொடுத்துருக்காங்க. கூகை வந்து குளரும். கூகை வந்து குளரும், ஆந்தை தான் அலரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கூகையும் கோட்டானும் குளரும், அப்ப இது தப்பு. யானை வந்து பிளிரும் கரெக்டு. புலி வந்து உரும்பும், சிங்கம் வந்து முழங்கும், பசு வந்து கதரும், ஆடு வந்து கத்தும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கூகை வந்து குளரும், மயில் வந்து அகவும், ஆந்தை வந்து அலரும், குயில் வந்து கூவும், சேவல் வந்து கூவும். அடுத்து பறவைகளின் ஒளிமரபு. சேவல், கோழி வந்து கூவும் கிடையாது, தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? மரபு பிழைகள் நீக்கிய மரபு பிழை உள்ள தொடர். மரபு பிழை இருக்கிறது கேட்டிருக்காங்க. காகம் வந்து கரையும் கரெக்டு, ஆந்தை வந்து அலரும் கரெக்டு, மயில் வந்து அகவும் கரெக்டு, கோழி வந்து என்ன செய்யும்? கொக்கரிக்கும், தப்பு. அப்போ மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சேவல் வந்து கொக்கரிக்கும் கொடுத்துருக்காங்க, இன்னும் சேவல் வந்து கூவும். கோழி வந்து கூவும் கொடுத்துருக்காங்க, இன்னும் கோழி வந்து கொக்கரிக்கும். கிளி வந்து பேசும். புலி வந்து உருமும். ஆடு வந்து கத்தும். சேவல் வந்து கூவும். சிங்கம் வந்து முழங்கும் அல்லது கர்ச்சிக்கும். சிங்கம் வந்துட்டு உருமும் கொடுத்துருக்காங்க, அப்போ அது தப்பு. சிங்கம் வந்து முழங்கும் அல்லது கர்ச்சிக்கும். பசு வந்து கதரும், அப்போ கரெக்டு. பிழை அற்றதான் கேட்டிருக்காங்க. நாய் வந்து குரைக்கும். குரங்கு வந்து என்ன செய்யும்? அலப்பும். குரங்கு வந்து அலப்பும். கிளி வந்து பேசும். மயில் வந்து அகவும், அப்போ அகவியது கரெக்டு. வண்டு வந்து முரளும் அல்லது ரிங்காரமிடம் வரும். இங்கே ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டும் கரெக்டு, செகண்டும் கரெக்டு. வண்டு வந்து ரிங்காரமிடம் அல்லது முரளும். கோழி வந்து கொக்கரிக்கும். கோழி கூவும் கொடுத்துருக்காங்க, இன்னும் கோழி வந்து கொக்கரிக்கும். கோயில் கொக்கரிக்கும் தான் கொடுத்துருக்காங்க. காகம் வந்து கரையும், கரெக்டானது கேட்டிருக்காங்க. இங்கேயும் கரெக்டானது. எருது வந்து எக்காலமிடும், மற்றதெல்லாம் தெரிஞ்சாதான். ஆப்ஷன் வந்துட்டு தெரிஞ்சதுனால நான் அப்படியே போகிறேன். இங்கே பிழை அற்றதான் கேட்டிருக்காங்க. நரி வந்து என்ன செய்யும்? ஊளையிடும். கிளி வந்து பேசும். மயில் வந்து அகவும். ஆந்தை வந்து அலரும். சேவல் வந்து கூவும். ஆப்ஷன் பி. இது மரபு பிழை அற்றது கேட்டிருக்காங்க. கோழி கொக்கரிக்க, நரி ஊளையிட்டதான் கரெக்டு. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மயில் கத்த, குயில் பாடியதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டு அப்படின்னா மயில் அகவ, குயில் கூவியது தான் கரெக்டு. அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து அகவும் மயிலும், அலரும் ஆந்தையும், கூவும் சேவலும்னு வரும். மரபு பிழையற்றது குயில் வந்து கூவும் குயில். மரபு வலுவை கண்டறிக. வலு அப்படின்னா தப்பானதுன்னு அர்த்தம். கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். வலுனா தப்பானது, வலானா தப்பு இல்லாதது. மயில் வந்து அகவும் கரெக்டு. கோழி கொக்கரிக்கும் கரெக்டு. கிளி கீச்சிடும் அல்லது கிளி வந்து கீச்சிடும் அல்லது பேசும் கொஞ்சம் வரும், அப்போ அது கரெக்டு. குயில் வந்து கத்தும் கிடையாது, குயில் கூவும். மரபு பிழையற்றது குயில் அகவும், மயில் அகவும். அரசன் வந்தது கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்போ அரசன் வந்தான்னு வரணும். இது என்ன வலு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து திணை. ஏன்னா அரசன்றது உயர்திணை, வந்ததுன்றது ஒரு அக்ரிணை. மாடு வந்தது, பசு வந்ததுன்னு சொல்லுவோம், அக்ரிணை குறிக்கிறது. அப்போ இது வந்துட்டு உயர்திணையை அக்ரிணையா முடிச்சு வச்சிருக்காங்க. அரசன்றது உயர்திணை, வந்ததுன்றது ஒரு அக்ரிணை குறிக்கிறது. அப்போ இது வந்து திணை வலு. கபிலன் பேசினால்னு கொடுத்துருக்காங்க. கபிலன்றது ஒரு
ஒரு பையனோட பேரு. பேசினாள்ன்றது ஒரு பெண்ணோட வினை. அப்ப இது என்னது? ஆண் பால பெண் பால முடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இது வந்து பால் வலு. வலுன்றது பிழைன்னு அர்த்தம். அடுத்து குயில்கள் கூவியதுன்னு கொடுத்துருக்காங்க. குயில் தான் கூவியதுன்னு வரணும். குயில்கள் வந்துச்சுன்னா கூவியன வரணும். அப்ப இது என்ன செய்யுது? ஒருமை பன்மையில வரும். அப்ப இது என்னது? எண் வலு. அதிகமா இருக்க பொருளுக்கு கூறியன தான் போடணும். பன்மைக்குரிய தான் போடணும். அப்ப இது வந்து எண் வலு. கமலா சிரித்தாய்ன்னு போட்டிருக்கு. கமலா வந்து சிரித்தாய் கிடையாது, கமலா சிரித்தாள் வரணும். அப்போ கமலா சிரித்தாள் அப்படின்றது இடவலு. ஏன்னா கமலா சிரித்தாள் தன்மை முன்னிலை படற்கையில வரும். கமலான்றது ஒரு பொண்ணு. நம்ம என்ன சொல்லணும்? சிரித்தாய்ன்னு வர்றது சிரித்தாள். அடுத்து படற்கையில வரும். கமலான்றது ஒரு பொண்ணு, அடுத்த பொண்ணு சொல்றோம். இப்ப தன்மைனா என்ன சொல்லணும்? நான் சிரித்தேன்னு வரணும். இப்ப முன்னிலைன்னா நீ சிரித்தீர் அப்படி சொல்லிட்டு வரணும். இல்ல நீ சிரித்தாய்ன்னு வரணும். படற்கைனா அடுத்தவங்களை, இப்ப அவன், அவள், கமலா, சுரேஷ் அந்த மாதிரி சொல்றது எல்லாமே அடுத்த படற்கையில வரும். அப்ப இது வந்து தன்மை முன்னிலை படற்கன்றது ஒரு இடவலு. இடம் மூவிடங்கள் சொல்லுவோம்ல தன்மை முன்னிலை படற்கைன்னு. அப்போ இது வந்து இடவலு. புரியுதா? கமலா சிரித்தாள்னு தேர்ட் பர்சனை சொல்றது. கமலா சிரித்தாள். கமலா வந்துட்டு சிரித்தாய் வராது, சிரித்தாள் அப்படின்னு வரும். கமலா சிரித்தாள் அப்படின்னு வரும். அப்ப இடவலு. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் கரெக்டு. கருங்குயில் கூவும் கொடுத்துருக்காங்க. குயில்னாலே கூவும் தான் கரெக்டு. அடுத்து வந்துட்டு தவறானது புறா வந்து செய்யும் குணுகும். புறா வந்து குணுகும். கூகை கோட்டான்னா குளரும். கூகை வந்துட்டு குளரும் கரெக்டானது கேட்டிருக்காங்க. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. இதுதான் கரெக்டானது. கோழினா குஞ்சு, பூனைனா குட்டி. பேத்தை எதுக்கு வரும்? தவளைனா பேத்தை அல்லது குஞ்சுன்னு வரும். அடுத்து வந்துட்டு நாய் கத்தும் அப்படின்றது தப்பு. இது வந்து என்ன வலு? மரபு வலு. நாய் வந்து என்ன செய்யும்? குறைக்கும். செல்வி படித்தாள்ன்றது கரெக்டு. செல்வி வந்து படித்தால் திணை வலு கரெக்டு. என் மாமா வந்தது கிடையாது, என் மாமா வந்தாருன்னு வரணும். அப்ப இது வந்து திணை வலா நிலை கொடுத்துருக்காங்க. அப்ப கரெக்ட். வலு கொடுத்துருக்காங்களா வலா கொடுத்துருக்காங்களான்னு கரெக்டா பார்த்துக்கோங்க. வலுனா மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அர்த்தம், வலானா மிஸ்டேக் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து நான் வந்தேன் இருக்கு. அப்ப நான் வந்தேன் கரெக்டா, நான் தான் வந்தேன். இப்ப என்னது தன்மையில குறிக்குது. அப்ப இடவலு கரெக்டானதான். நான் வந்தேன் இருக்கு. நான் வந்தேன் கரெக்டு தானே? இது இடவலு தானே? வலுனா மிஸ்டேக்குன்னு அர்த்தம். நான் வந்தேன், நான் வந்தேன் இது கரெக்டு தான். நான் தான் வர்றேன், நான் வந்தேன்னு சொல்றேன். நான் வர்றேன்னு சொல்லணும், வந்தேன்னு சொல்லக்கூடாது. நான் வர்றேன் அப்படி சொல்லணும். நான் வர்றேன்னு சொல்லணும். அப்ப இது இடவலு தான், தப்பு. பொருத்தமானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. பொருத்தமானவற்றை தேர்வு செய்க. வலான்றது மிஸ்டேக்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அங்க வந்து வந்தது, என் மாமா வந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அது மிஸ்டேக். அப்ப மிஸ்டேக் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அது தப்பு, பொருத்தமானது கிடையாது. நாய் கத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாய் கத்தும் அப்படின்னா அது வந்துட்டு மிஸ்டேக்கு. நாய் கத்தும் அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக்கா இருக்கு. அப்ப மரபு வலு கரெக்ட். நான் வந்தேன்றது கரெக்ட். அப்ப அங்க என்ன கொடுத்துருக்காங்க? இட வலு கொடுத்துருக்காங்க. இட வலா வரணும். சரியா? கரெக்ட். நான் தான் வந்தேன். அப்ப இட வலா வரணும். அப்ப அது என்ன கொடுத்துருக்காங்க? தப்பு. சரியா? வலு கொடுத்துறதுனால தப்பு. செல்வி படித்தாள் இருக்கு. கரெக்ட் தான். செல்வின்ற ஒரு பொண்ணு தான் படிச்சிருக்கா. அப்ப அது திணை வலு. அது வந்து திணை வலா வரணும். அப்ப திணை வலுல கொடுத்துருக்காங்க. அது தப்பு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். பொருத்தமானது கேட்டிருக்காங்க. அப்போ நாய் கத்துன்றது தப்பு. அதனால அது மரபு வலு. வலுனா மிஸ்டேக்கு. புரியுதா கொஞ்சம்? நெக்ஸ்ட் வந்து காகம் வந்து கரையும், குதிரை வந்து கனைக்கும், கழுதை வந்து கத்தும், குதிரை வந்து கனைக்கும், சிங்கம் வந்து என்ன செய்யும்? முழங்கும், குயில் வந்து கூவும். அந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்க, புரியும். அதில் எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் இருக்கு. இது வந்து டிப்பீட்டடாக வந்தது தான் இருக்கும். குயில் கூவும், மயில் அகவும், காற்றில் புலி உருமும், சிங்கம் முழங்கும், சிங்கம் முழங்கும், மயில் அகவும், புலி உருமும், குதிரை கனைக்கும், பூனை வந்து சீரும், பாம்பு சீரும், புறா குணுங்கும், குரங்கு வந்து அலப்பும், வண்டு வந்து முரணும் அல்லது ரிங்காரமிடும், மயில் வந்து அகவும், பன்றி வந்து என்ன செய்யும்? பன்றி வந்து உரும்பும், பன்றியும் உரும்பும், புலியும் உரும்பும். சரியா? புறா குணுகும், வண்டு ரிங்காரமிடும் அல்லது முரளும், வாந்தை வந்து அலரும், ஆந்தை வந்து அலரும். கரெக்டு தானே? புறா குணுங்கும் அல்லது குறுகுறுக்கும், வண்டு வந்து இறையும். கரெக்டு தான்.
இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டு ரிங்காரமிடும் முரலும் வரும், அடுத்து வந்து இரையும் வரும். புறா வந்து குறுகுறுக்கும் அல்லது குணுங்கும் வரும். ஆந்தை வந்து அலறும் கரெக்டு. பன்றி வந்து என்ன செய்யும், உருமும் கத்தும் கொடுத்துருக்காங்க, தப்பு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 2 டேட்டா இருக்குது. புறா வந்து குறுகுறுக்கும், வண்டு வந்து இரையும். இது என்ன கொடுத்துருக்காங்க, வரவு பிழை அற்றதை நீக்குக. எருது வந்து எக்காலமிடும் கரெக்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு வந்து ஒரு 56 கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வினை மரபு தொகை மரபு தனித்தனியாக பிஒய்க்கு பார்க்கலாம். தேங்க்யூ.